என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை நான் இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முழுமையாக உன்னை அறிந்து உன் தேவைகளை புரிந்து பூர்த்தி செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். யாருக்கும் தெரியாமல் எத்தனை முறை நீ என்னிடம் அழுது இருப்பாய், உன் மனக்கவலைகளை என்னிடம் கொட்டி தீர்த்திருப்பாய். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று மனதிற்குள் என்னிடம் பல முறை கதறி அழுது வேண்டியிருக்கின்றாய் அல்லவா? உனக்கான விஷயங்களை எல்லாம் இன்னும் நான் செய்து கொடுக்காமல் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தை எல்லாம் நீ முழுவதுமாக போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது உனக்கான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சில விஷயங்களை செய்தாலும் உன்னை அந்த இடத்தில் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று பல செயல்களை நானும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒருவரை கீழே விழவிடாமல் எப்பொழுதும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பல சறுக்கல்களை, பல இழிவுகளை நீ சந்தித்திருக்கலாம், பல துரோகங்களை நீ சந்தித்திருக்கலாம், எத்தனை ஏமாற்றங்களை நீ சந்தித்திருக்கலாம். ஆனால் அத்தனையையும் தாண்டி இன்றளவும் உன்னுடைய மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நான் தான் என்று நினைத்திருப்பதில் எனக்கு பெருமை. இந்த சாய்நாதனை இவ்வளவு நம்பிக்கையோடு நீ வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது உன்னை ஒரு துளி கூட விட்டு விலகாமல் உன்னை நான் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கவனத்தோடு உன் வாழ்விற்கான தேவைகள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும். அவசியம் என்று நீ நினைப்பதை காட்டிலும் அது அவசியமா என்று ஆராய்ந்து அந்த மகிழ்ச்சியை நிலைத்து கொடுக்க நான் எப்பொழுது முற்படுகின்றேன். பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான இன்பங்களையும் நான் கொடுப்பேன் என்று நம்பி சற்று அமைதியாக இரு. எந்த நேரமும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்பட்டு உனக்கான வழிகளை எல்லாம் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் வழியில் இனி யாரும் குறுக்கிடாமல் உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய இலக்கு எதுவோ, ஆசை எதுவோ, விருப்பம் எதுவோ அதை நீ விரும்பியவாறே அடைவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்வேன். நீ எதற்காகவும் கவலைப்படாமல் பேரின்பம் உன்னை தேடி வரப்போகின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. நீ என் முன்னால் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு பெரிய அளவில் வெற்றியை தான் கொடுக்கும். கஷ்டங்கள் தீராது என்று நீயே நினைத்து கொள்ளாதே. அனைத்து கஷ்டங்களும் தீரும் நேரமும், ராஜயோகம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் நேரமும், நீ நினைத்ததை எல்லாம் நான் கொடுக்க போகின்ற நேரமும் நல்லபடியாக இன்றைய தினத்தில் தொடங்கியே விட்டது. ஒரு சில முடிவுகள் நீ எடுத்தது வேண்டுமானாலும் இது நாள் வரை தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து உனக்கான விஷயங்களையும் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்ற தெளிவோடு இனி உன் வாழ்வின் மீது நீ கவனத்தை செலுத்து. எதை நீ ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த சாய்நாதனை நினைத்து ஆரம்பி. அந்த செயல்களை செய்யும் பொழுதும் என்னையே நினைத்து செய். அதற்கு முடிவு நல்லபடியாக கிடைக்கும். உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீ பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சோகத்திற்கும், துக்கத்திற்கும், வருத்தத்திற்கும் உன் மனதில் இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் நீ உற்சாகமாக செயல்பட்டால் அதுதான் முன்னேறுவதற்கான வழியாக அமையும். பல நல்ல செய்திகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி தருவேன். அவமானப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது. ஆரோக்கியமான வாழ்வு இனி உனக்காக காத்திருக்கின்றது. உன்னால் செய்ய முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி சுலபமாக கைகூடி உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் சாய்நாதனுடைய அருளால் உன் வாழ்க்கை மிகவும் நலனடையும். நல்லது நடக்கும்.